ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நம்ம ஃபஸ்ட் எஸ்ஏபியோட இன்ட்ரோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல எஸ்ஏபி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட சிஸ்டமில் இந்த எஸ்ஏபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக இருக்கும். இது வந்து இசிசியோட வெர்ஷன். இது ஆக்சுவலாக இது வந்து S4 ஆனால் கிடையாது. S4 ஆனால் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்றத எல்லாமே பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது வந்து இசிசி எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் இந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏபி நியூ அப்படின்ற ஒரு ஃபைல் வந்துட்டு எங்கள்கிட்ட இருக்குது. உங்களுக்கு இன்கேஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எஸ்ஏபியோட ஃபைல் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லைனா இதில் இருக்கிற நம்பர், காண்டாக்ட் நம்பருக்கு ஒரு ஏதாவது வாட்ஸ்அப் நம்பர், மெயில் ஐடி இருக்கும். அது நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டும் பண்ணலாம். இந்த எஸ்ஏபியோட சாஃப்ட்வேர் கிட்டத்தட்ட 35 GB வரும். நீங்கள் அன்சிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 166 GB வரும். ஸோ அந்த 166 GB வந்துட்டு ஃப்ரீயாக உங்களோட ஸ்பேஸை வச்சுக்கோங்க. ஒரு 200 GB ஃப்ரீயாக இருக்கிறது பெட்டர் உங்களோட ஹார்ட் டிஸ்கில். ஃபஸ்ட்டு இந்த எஸ்ஏபி நியூவை கிளிக் பண்ணி உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு VMware ஒர்க் ஸ்டேஷன் ஓல்டு வெர்ஷனும் கொடுத்துருப்போம், VMware ஒர்க் ஸ்டேஷன் நியூ கொடுத்துருப்போம். இன்கேஸ் நீங்கள் Windows 10 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னும் ஸ்பீடாக இருக்கும். இல்லை Windows 11 அடுத்த வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிங்க. இப்போ நிறைய பேர் Windows 11 தான் யூஸ் பண்ணுறாங்க. அதான் நானே இது இன்ஸ்டால் பண்ணுறேன். Windows 10 தான் நானும் யூஸ் பண்ணுறேன். இருந்தாலும் நான் Windows 11 இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணி என்ன பண்ணீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாலேஷன் இப்படி உங்களுக்கு லோட் ஆகும். தென் ஏசன் கொடுத்துருங்க. ஏசன் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த VMware வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இன்ஸ்டாலேஷன் உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த செட்டப் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த செட்டப் ரன் ஆகி உங்களுக்கு வர வரைக்கும் கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் ப்ரிப்பேரிங் டு இன்ஸ்டால் அப்படின்னு வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. அடுத்தது என்ஹான்ஸ் கீபோர்ட் டிரைவர் எல்லாத்துக்குமே எஸ்ன்னு கொடுத்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துங்க. அதுக்கப்புறமா அப்டேட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு புது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது பெட்டர். அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும்போது சம்டைம்ஸ் இஷ்யூ ஆகும். அதனால் நான் அப்டேட் பண்ணல. தென் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். ஸோ இன்ஸ்டால் நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து விண்டோஸ் 11 இருக்கிறவங்க கண்டிப்பாக இதுதான் யூஸ் பண்ணணும். பிலோ விண்டோஸ் 10 இருக்கிறவங்க மட்டும் தான் அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் போட்டிருக்கேன். சரிங்களா? அதை மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒன்ஸ் உங்களுக்கு சாஃப்ட்வேர் இப்படி தான் எல்லாமே காப்பி ஆகி லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இசிசியோடது. S4 ஆனால் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லுவேன் எப்படி இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. இனிமேல் நம்மளோட சேனல்ஸில் எஸ்ஏபி PPSD இந்த மாதிரி எல்லா மாடியூல்ஸோட வீடியோஸ் எல்லாமே நமக்கு ரிலீஸ் ஆகும் போது முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் என்ன கான்ஃபிகரேஷன்ஸ் இருந்தால் அவங்களால இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 8 GB RAM இருந்தால் பெட்டர். 8 GB RAM இருந்தால் உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். 8 GB RAM ஸ்பேஸ் எவ்வளோ வேணால் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. மினிமம் ஒரு 300 GB ஸ்பேஸ் இருந்தாலே போதும். 256 GB ஸ்பேஸ் இருந்தாலே போதும். முடிஞ்சளவுக்கு SSDயாக போட்டுருங்க. ஹார்ட் டிஸ்காக போடாதீங்க. ஹார்ட் டிஸ்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இது ஃபினிஷ்னு கொடுத்துருங்க. ஃபினிஷ்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு ரீஸ்டார்ட்னு கேட்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு வாங்க. நான் ரீஸ்டார்ட் பண்ணாமலே போகிறேன். நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்தால் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? நோன் கொடுத்துறேன். நோன் கொடுத்துட்டு இப்போ நான் அந்த ஐக்கான் இருக்குங்களா, ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு இந்த VMware ஐக்கான் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் யூஸ் VMware ஒர்க் ஸ்டேஷன் 17 ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்றத கண்டினியூ கொடுத்துருங்க. தென் ஃபினிஷ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த VMware இப்படி ஓப்பன் ஆகிடும். இந்த VMware ஓப்பன் ஆன உடனே சம்டைம்ஸ் உங்களுக்கு இப்படி வரலாம், பவர் ஆன் திஸ் விர்ச்சுவல் மிஷின் அப்படி வரலாம். ஆனால் சில பேருக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி டேபிள் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது. ஸோ இப்போ நீங்கள் எப்படி உங்களோட சர்வரை கனெக்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் விர்ச்சுவல் மிஷின் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த எஸ்ஏபி நியூக்குள்ளே நான் ஒரு ஃபைல் உங்களுக்கு கொடுத்துருப்பீங்களா, அதில் எஸ்ஏபி அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலாம் போய் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். பட் முன்னாடி நம்ம இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். .lck அப்படின்னு இந்த ஃபோல்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துருங்க. நல்லா என்ஷூர் பண்ணிக்கங்க. .lckன்னு இருக்கிற ஃபோல்டர் மட்டும் தான் டெலிட் பண்ணோம். லாஸ்ட்டில் வேறு எந்த ஃபோல்டரும் டெலிட் பண்ணிடக்கூடாது. இப்போ நீங்கள் எஸ்ஏபி கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பவர் ஆன் திஸ் விர்ச்சுவல் மிஷின் அப்படின்ற மாதிரி வரும். இப்போ பவர் ஆன் திஸ் விர்ச்சுவல் மிஷின்றதை டபுள் கிளிக் சிங்கிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கிட்டத்தட்ட அந்த VMware ரன் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களோட சர்வர் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த VMware ஒர்க் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா பேரலாக இந்த லாஸ்ட் 4th ஐக்கான் இருக்குல்ல, இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ நான் மேக்ஸிமம் இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். இன்கேஸ் நீங்கள் மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த மவுஸ் கர்சரை கொண்டு போய்ட்டு மேலே தள்ளிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும். இதை நீங்கள் பின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே இருக்கும். பின் எடுத்து விட்டுட்டிங்கன்னா அது போயிடும். ஸோ நான் இன்கேஸ் மினிமைஸ் பண்ணால் மேலே தள்ளிட்டு இங்கே தான் மினிமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஸோ நீங்கள் முதல் தடவை நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்ச நேரம் உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் கொஞ்சம் லோட் ஆகும்.
இது வந்து உங்களோட லேப்டாப்போட ஸ்பீடை பொறுத்து ப்ராசஸரை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு இதனோட பார்த்திங்கன்னா i5 ப்ராசஸர் 16 GB ரேம் என்னோடது. ஸோ 8 GB வந்துட்டு போதுமானது தான். பட் இருந்தாலுமே ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த எஸ்ஏபி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே அது மாதிரி லோட் ஆகி வரும். அட்லீஸ்ட் 1 டிரைவர் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி வரும். இது நீங்கள் ஓகேன்னு கொடுத்துருங்க. அடுத்தது ப்ரெஸ் கண்ட்ரோல் ஆல்ட் டிலீட் அப்படின்னு கேட்கும். சரிங்களா, உங்களோட கீபோர்டில் கண்ட்ரோல் ஆல்ட் டிலீட் ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. இங்கே இந்த மேலே பார்த்தீங்கன்னா இந்த விஎம்னு இருக்கும். சரிங்களா, இந்த பட்டனில் கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் கண்ட்ரோல் ஆல்ட் டிலீட், ஏன்னா இது வர்ச்சுவல் மிஷின் இல்லைங்களா. இப்போ நீங்கள் கண்ட்ரோல் ஆல்ட் டிலீட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களோட மெயின் ஓஎஸ்க்குள்ளே ரன் ஆகும். பட் நம்ம எங்கே இருக்குன்னா விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே இன்னொரு ஓஎஸ் இருக்கும். அதனால் சென்ட் கண்ட்ரோல் ஆல்ட் டிலீட் கொடுக்கும்போது இது வரும். சரிங்களா, இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இருக்குது. இதுக்கான பாஸ்வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே எஸ்ஏபி. சரிங்களா, எல்லாமே ஸ்மால் லெட்டர் எஸ்ஏபி, இது எல்லாமே ஸ்மால் லெட்டர் எஸ்ஏபி. ஸோ இது கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன். அடுத்தது இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்பிளான்டுன்னு இல்லையா, இது வந்து சிஸ்டம்ஸ் இஷ்யூ அப்படின்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னாலுமே ஜென்ரலாக நீங்கள் அன்பிளான்டுன்னு இருக்குன்னா சும்மா இங்கே டெஸ்ட்டுன்னு கொடுத்தாலும் இங்கே எனேபிள் ஆகும். என்ன ஆப்ஷன் கொடுத்தாலும் இங்கே இந்த ஆப்ஷனுக்கு இங்கே டெக்ஸ்ட் கொடுத்தா தான் எனேபிள் ஆகும். தென் ஓகேன்னு கொடுத்துறேன். ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் உங்களோட டெஸ்க்டாப் இருக்கும். சரிங்களா, ஸோ டெஸ்க்டாப் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த உடனே எஸ்ஏபி லாகான் கிளிக் பண்ணி உள்ளே போயிடக்கூடாது. இந்த எஸ்ஏபி மேனேஜ்மெண்ட் கன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆஷ் கலரில் இருக்கும். இது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை ரைட் கிளிக் பண்ணியும் நீங்கள் ஸ்டார்ட்னு கொடுக்கலாம். அப்படின்னா இதை ஒன் டைம் தேவை கிளிக் பண்ணிவிட்டும் இங்கே நீங்கள் ஸ்டார்ட்னு கொடுக்கலாம். அப்படின்னா ஆக்ஷனில் போய்ட்டும் ஸ்டார்ட்னு கொடுக்கலாம். எப்படி வேணால் நீங்கள் ஸ்டார்ட் கொடுக்கலாம். நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் இது வந்து இப்படி ஓப்பனில் இருக்கும். ஸோ இப்படிலாம் ஓப்பனில் இருக்கும், இப்படிலாம் ஓப்பனில் இருக்கும். இது இப்படிலாம் வச்சுக்காதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தேவை வச்சுக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்னு கொடுங்க. அகைன் இங்கேயுமே பாஸ்வேர்டுனா எல்லாமே ஸ்மால் எஸ்ஏபி அப்படின்றது தான் உங்களோட பாஸ்வேர்டு. கொடுத்து ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஷ் கலர்லேருந்து எல்லோ கலருக்கு மாறும், எல்லோ கலர்லேருந்து க்ரீன் கலருக்கு மாறும் இந்த சர்வர். ஸோ இப்போ டேரெக்டாக எனக்கு ஸ்பீடாக இருக்கிறதால சிஸ்டம் மாறிடுச்சு. இன்கேஸ் சம்டைம்ஸ் உங்களுக்கு மாறல அப்படின்னா எல்லோவில் மாறுதுன்னா இந்த ரீஃப்ரெஷ் பட்டன் இல்லையா, இது என்ன பண்ணால் டபுள் கிளிக் பண்ணுங்கள், டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அப்படின்னா தேவை மேலே கிளிக் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். அப்படின்னா ஆக்ஷனில் போயிட்டு உங்களுக்கு ரீஃப்ரெஷ் பட்டன் எங்கேயுமே இருக்கும். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். தயவுசெய்து டிலீட் ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணிட்டாதீங்க, சர்வர் டெலிட் ஆகிடும். ஸோ இப்போது உங்களுக்கு இந்த தேவன்றது க்ரீன் கலரில் வந்துருச்சு. இல்லைனா சம்டைம்ஸ் எல்லோ கலரில் இருக்கும்போதே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும், பட் உங்களுக்கு அங்கே ரிஃப்ரெண்ட் ஆகிருக்காது. சரிங்களா, இதை க்ளோஸ் பண்ணிடக்கூடாது, இதை மினிமைஸ் பண்ணி அப்படியே வச்சுக்கணும். சர்வர் ஆன்லேயே தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு எஸ்ஏபி லாகான் இருக்கு இல்லையா, அந்த எஸ்ஏபி லாகானில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லாகானில் லாகான் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எஸ்ஏபி உள்ளே வந்துடும். இங்கேயே நாங்கள் யூசர் நேம் கொடுத்துருக்கோம், இங்கேயே நாங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஏபி யூசர் இந்தியா 123 அப்படின்றத கொடுத்துட்டு இதை என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இது உள்ளே போகும், இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே உள்ளே போகும். இப்போ உங்களுக்கு எஸ்ஏபி ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் எப்படி எஸ்பிஆர் மெனுக்குள்ளே போய்ட்டு எஸ்ஏபி ரெஃபரன்ஸ் ஐஎம்ஜிக்குள்ளே போய்ட்டு யூஸ்வலாக நீங்கள் போய்ட்டு இங்கே கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். இந்த ஃபியூச்சர் நம்ம கண்டிப்பாக அதெல்லாமே பார்ப்போம். அப்புறமா நம்ம பேக்கில் வந்துட்டு எஸ்ஏபி மெனு இருக்குது. ஸோ கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே இங்கே பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து யூஸ்வலாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏபியோட என்டையர் எப்படி இன்ஸ்டாலேஷன் எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் தேவைப்படுது அப்படின்னா இது பேயபிள் தான், ரொம்ப காஸ்ட்லாம் கிடையாது. 2000 ருபீஸ் தான் எஸ்ஏபி. இது வந்து ஃபுல் எல்லா மாடலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மாடல் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இது நீங்கள் எப்போ வேணால் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன மாடல் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் உங்களுக்கு சாஃப்ட்வேரோட லிங்க் வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுது, இல்லை இன்ஸ்டாலேஷன் நீங்களே பண்ணி கொடுக்குற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா கூட நோ ப்ராப்ளம், நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். எஸ்ஏபி எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு அண்ட் ஆல்சோ வி ஆர் ப்ரொவைடிங் ட்ரைனிங் ஆஸ் வெல். ஸோ ட்ரைனிங் எஸ்ஏபி என்ன மாடல் வந்தாலுமே நாங்கள் ட்ரைனிங் ப்ராப்பர் சர்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ யாருக்காவது எஸ்ஏபி S4 ஆனால் ECCயில் ட்ரைனிங்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். இதான் ஒரு நம்பர். ரொம்ப கிளியராக எல்லாமே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே கிளியராக உங்களுக்கு டீச் பண்ணி ப்ராப்பர் சர்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு ப்ளஸ் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அசிஸ்டண்ட்டுமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்க்கு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பை.